ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெனோ டிஎன்பிசி சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஎன்பிசி 2024 நடத்தின ஒரு டெஸ்ட்டில் உள்ள தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வில் உள்ள கொஷினை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தைய வீடியோவில் இதில் 25 கொஷினை பார்த்துருக்கோம். இப்போது இந்த வீடியோவில் அடுத்த 25 கொஷினை நம்ம டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ண போகிறோம். நம்ம ரெனோ டிஎன்பிசி சேனலில் ரெகுலராக நம்ம ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வரும். அந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ நம்ம நேராக கொஸ்டினுக்கு போகலாம். 51வது கேள்வி. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் யார்? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மறைமலை அடிகள், தேவநேய பாவாணர், மேப்போ சிவஞானம், பரிதிமார் கலைஞர். சரி, இந்த இதில் எனக்கு வறுமை உண்டு, மனைவி மக்கள் உண்டு, அவற்றோடு மானம் உண்டு அப்படின்ட்டு சொன்ன தமிழறிஞர் யார்? ஆன்சர் என்னவாக இருக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, தேவநேய பாவாணர். அடுத்து 52வது கேள்வி. இச்சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. அதாவது எந்த சொல்லு? நனந்தலை உலகம். இதோட பொருள் என்ன? நனந்தலை உலகம் அப்படின்னா இதோட பொருள் என்ன? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அகண்ட உலகம், நீர்சூழ் உலகம், மலைசூழ் உலகம், மலை தரும் உலகம். இப்படி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நலந்தலை உலகம் இதுக்கு என்ன அர்த்தம்? அதை தான் இதில் சொல்லணும். ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அகண்ட உலகம். இந்த ஆப்ஷன் ஏ, அகண்ட உலகம். இதுதான் ஆன்சர், சரியான ஆன்சர். அடுத்து 53வது கேள்வி. பழமொழியினை நிறைவு செய்க. ஒரு பழமொழி கொடுத்துருக்காங்க, அதை நிறைவு செய்யணுமா? மரத்தை இலை காக்கும். மரத்தை இலை கொண்டு ஒரு பழமொழியில் ஒரு பாதியை கொடுத்துருக்காங்க, மீதியை நம்ம நிறைவு செய்யணும். மரத்தை இலை காக்கும். சரி, இப்போ ஆப்ஷன் 4 கொடுத்துருக்காங்க. மானத்தை மலை காக்கும், பயிரை குணம் காக்கும், மானத்தை பணம் காக்கும், உயிரை சொல் காக்கும். இதில் எது ஆன்சர்? ஆன்சர் பார்க்கலாமா? மரத்தை இலை காக்கும். ஆப்ஷன் இதில் ஆன்சர் ஆப்ஷன் சி, மானத்தை பணம் காக்கும். இதுதான் இதோட சரியான விடை. 54வது கேள்வி. மோனை சொல்லை கண்டறி. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டி செய்து பார் போற்ற வந்தாயோ அப்படின்னு ஒரு செயல் வரிகள் கொடுத்துருக்கு. இதில் மோனை சொற்களை கண்டறின்னு கொடுத்துருக்கு. இதில் எதெல்லாம் மோனைன்னு சொல்கிறாரு, இங்கே ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கோ அதில் எது மோனைன்னு பார்க்கணும். சரி, ஆப்ஷன் ரீட் பண்ணுறேன். கண் பண்ணோடு, நந்தவனம் நற்றமிழ், பண்ணோடு வந்தாயோ, திறந்து நற்றமிழ் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இதில் எதுலாம் மோனை சொல் எது அப்படின்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மோனை சொல் முதலெழுத்து ஒண்டி வருவது தான் மோனை. ஸோ நந்தவனம் நற்றமிழ் இந்த ரெண்டும் முதலெழுத்து ஒண்டி வந்திருக்கு. அடுத்து பண்ணோடு பார் அப்படின்னு இருக்கு. இதுலேயும் முதலெழுத்து பேப்பான்னு வந்திருக்கு. ஸோ ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த இருக்குது, எது ஆன்சர் சரியாக இருக்கும் பாருங்கள். ஆன்சர் என்னதுன்னா ஆப்ஷன் பி, நந்தவனம் நற்றமிழ். இதுதான் முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்து 55வது கேள்வி. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல, இதுக்கு பொருத்தமான பொருளை தேர்வு செய்யணுமா? ஆப்ஷன் ரீட் பண்ணுறேன் பாருங்க. பயனற்ற செயல், தற்செயல் நிகழ்வு, தடையின்றி மிகுதியாக, ஒற்றுமையின்மை. இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது ஆன்சராக இருக்கும்? நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. இது எப்படின்னா நெல்லிக்காய் மூட்டையிலேருந்து நெல்லிக்காய் கொட்டிட்டா அப்படி செதறி போயிடும். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி, ஒற்றுமையின்மை. இந்த நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அதோட அர்த்தம் என்னது? ஒற்றுமையின்மையை குறிக்கிறது தான் அதோட அர்த்தம். சரி, அடுத்து 56வது கேள்வி. பயனில்லாத கலர் நிலத்துக்கு ஒப்பானவர்கள் யார்? பயனில்லாத கலர் நிலத்துக்கு ஒப்பானவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்கு. ஆப்ஷன் வலிமையற்றவர், கல்லாதவர், ஒழுக்கமற்றவர், அன்பில்லாதவர். இதில் இது ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் ஆப்ஷன் பி, கல்லாதவர். பயனிலா கலைநிலத்துக்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர்கள். இப்போ 57வது கேள்வி. திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யார்? திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யார்? ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தீக்காயம் பட்டவர், தீயினால் சுட்டவர், பொருளை காக்காதவர், நாவை காக்காதவர். ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் நாவை, ஆப்ஷன் டி, நாவை காக்காதவர்.
திருக்குறள் வழியில் துன்பப்படுபவர் வந்து நாவை காக்காதவர். 58வது கேள்வி, நச்சுப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுதற்று. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி யாது? இது வந்து ஒரு திருக்குறள். இந்த திருக்குறளில் என்ன அணி பயின்று வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திருக்குறள் என்ன அணி பயின்று வருது? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உவமை அணி, பிரிதுமொழிதல் அணி, வேற்றுமை அணி, தன்மை அணி. இதில் எது ஆன்சர்னு பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ உவமை அணி, இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து 59வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் எது? கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் எது? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வெற்றி வேர்க்கை, அருங்கலச்செப்பு, நன்னெறி, ஞானக்குறள். இந்த 4 ஆப்ஷனில் எது ஆன்சர்? ஔவையார் இயற்றிய நூல் எதுன்னா ஆப்ஷன் டி ஞானக்குறள். அடுத்து 60வது கேள்வி பார்க்கலாமா? 60வது கேள்வி என்னன்னா, புலமை பெருங்கடல் என அழைக்கப்பெற்றவர் யார்? புலமை பெருங்கடல் என அழைக்கப்பெற்றவர் யார்? ஆப்ஷன் உவே சாமிநாதர், மு வரதராசன், சி வந்து வே சுபஸ் மாணிக்கனார், டி தேப்போ மீனாட்சி சுந்தரனார். இப்போ இதில் வந்து இதுக்கு என்ன ஆன்சர்? அந்த 60வது கேள்வி என்ன ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ வந்து உவே சாமிநாதர். அதாவது புலமை பெருங்கடல் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யாருன்னா உவே சாமிநாதர். அடுத்து 61வது கேள்விக்கு போகலாம். 61வது கேள்வி வந்து, காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யார்? காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மு வரதராசன், மேபோ சிவஞானம், திருவி கல்யாண சுந்தரனார், CN அண்ணாதுரை. இதில் எது ஆன்சர்? ஆப்ஷன் சி திருவி கல்யாண சுந்தரனார், இதுதான் சரியான விடை. அடுத்த 62வது கேள்விக்கு போகலாம். தமிழ் மொழியின் மகளண்டு அது 62வது கேள்வி என்னன்னா, தமிழ் வடமொழியின் மகளண்டு அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் யார்? நம்ம தமிழ் மொழி வந்து வடமொழியின் மகளண்டு, அது தனி குடும்பத்துக்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ரீட் பண்ணுறேன். அகத்தியலிங்கம், ஹோக்கன், கால்டுவெல், பிரான்சிஸ் எல்லிஸ். இதில் யார் இதை சொன்னது? ஆன்சர் என்ன? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கால்டுவெல். அடுத்து 63வது கேள்வி, தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1965, 1969, 1990, 1996. இதில் எந்த வருடம்? ஆப்ஷன் பி 1969. சரி, அடுத்த 64வது கேள்வி, நாடக கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்று கூறியவர் யார்? நாடக கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் சங்கரதாஸ் சுவாமிகள், ந முத்துசாமி, பம்மல் சம்பந்த முதலியார், கோமல் சுவாமிநாதன். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஆன்சர்? ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் பி ந முத்துசாமி. 65 கேள்வி வந்து 65வது கேள்வி பாருங்க. குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுது. குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுது. ஆப்ஷன் வந்து பயனற்ற சொல், உழைக்காதவன் செல்வம் அழியும், எளிதில் மனதில் பதித்தல், தற்செயல் நிகழ்வு. இப்படி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் இருக்கும்? அதாவது குண்டி தின்றால் குன்றும் கரையும் அப்படிங்கிறது எதை உணர்த்துதுன்னா ஆப்ஷன் பி உழைக்காதவன் செல்வம் அழியும், இதுதான் அதோட ஆன்சர். அடுத்து 66வது கேள்வி, அகர வரிசைப்படுத்துக. அகர வரிசைப்படுத்துக. இப்போ இதில் வந்து அகர வரிசைப்படுத்துக்கு வந்து இசைக்கருவியின் பெயர்களே கொடுத்துருக்காங்க. இதை அகர வரிசைப்படுத்தணுமா? என்ன இசைக்கருவிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா படகம், தவில், கணப்பறை, உடுக்கை, நாகசுரம், மகுடி.
இப்படி வந்து கொஞ்சம் இசைக்கருவிகளோட பேர் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அகர வரிசைப்படுத்தணும். இங்கே வந்து 4 ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எது சரியாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். ஆப்ஷன் பியில் பாருங்கள், உடுக்கை, கணப்பறை, தவில், நாகசுரம், படகம், மகுடி அப்படின்னு கொடுத்துருக்கு. எப்படி இதை ஈஸியாக சூஸ் பண்ணலான்னா, ஆப்ஷன் பியில் வந்து உடுக்கை இதான் உயிரெழுத்தில் உள்ளது வந்திருக்கு. ஃபஸ்ட்டு உயிரெழுத்து தான் வரும். உயிரெழுத்தில் ஒரே ஒரு இதுதான் இருக்குது, உடுக்கை மட்டும் தான் இருக்குது. அதனால் இதுதான் இந்த ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. அடுத்து 67வது கேள்வி. பாரதியார் பாடிய பாடல்கள் உண்டு. இங்கே ஒரு 4 பாட்டு கொடுத்துருக்காங்க. இது பாரதியார் பாடிய பாடல்கள் எது அப்படின்னு சொல்லணும். என்ன ஆப்ஷன் பாருங்கள், குடும்ப விளக்கு, மருமக்கள் வழி மான்மியம், குயில் பாட்டு, சீரா பிராணம். சரி, இந்த 4 ஆப்ஷனில் பாரதியார் எழுதியது எது? ஆப்ஷன் சி, குயில் பாட்டு. அடுத்து 68வது கேள்வி. வாளெங்கே நீண்டெழுந்த வள்ளுகிர் எங்கே 4 என தொடங்கும் இரட்டுற மொழிதல் பாடலின் ஆசிரியர் யார்? இது ஒரு இரட்டுற மொழிதல் உள்ள பாடல். இதோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ரீட் பண்ணுறேன். ஏ சொக்கநாத பலப்பட்டையார், பி அழகிய சொக்கநாதர், சி கவி காலமேகம், டி குமரேசர். இதில் எது ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் சி கவி காலமேகம் இதுதான் சரியான பதில். 69வது கேள்வி பாருங்க. சரியானதை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்கு. இதில் ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 4 பாயிண்ட்டை எது சரி அப்படின்னு நம்ம சொல்லணும். எது சரி, இதுக்கு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த கூற்றை வச்சு அந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம், நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது, எளிய நடையில் வெண்பாவால் அமைந்துள்ளது, மனோன்மணியம் தமிழில் முதல் வடிவ நூல் அப்படின்னு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் முதல்ல எது சரி எது தப்புன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். சரி, இப்போ நானே டைரக்ட் ஆன்சர் சொல்லிடுறேன். மனோன்மணியத்தின் கிளைக்கதை வந்து சிவகாமியின் சபதம், இது சரியான ஒரு கூற்று. அடுத்து நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ளது, இதுவும் ஒரு சரியான கூற்று. அப்போ எளிய நடையில் வெண்பாவால் அமைந்துள்ளது, அதாவது மனோன்மணி வந்து எளிய நடையில் வெண்பாவால் அமைந்துள்ளதுன்னு சொல்லுது, இது தவறான ஒரு கூற்று. இது வந்து ஆசிரியப்பாவாக அமைந்துள்ளது. இந்த வெண்பாங்கிறது இது தவறு, அதனால் இது ஆசிரியப்பா. இந்த கருத்து இந்த கூற்று வந்து தவறு. அடுத்து மனோன்மணியம் தமிழில் முதல் வடிவ நூல், இதுவும் சரி. அப்போ இதுலேருந்து என்ன பாருங்கள், கூற்று 1, 3, 4 சரி. ஸோ இதில் எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். 1, 2 கூற்று 1, 2, 4 சரி. அப்போ 1, 2, 4 தான் இருக்குல்ல, இதான். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி. இந்த ஆப்ஷன் சி 1, 2, 4 சரி. அவ்வளோதான். சரி, அடுத்து 70வது கேள்வி. 70வது கேள்வி. கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. 3 இது கொடுத்துருக்காங்க, நான் வாசிக்கிறேன். நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடக்கரடக்கல் வந்து நாகரிகங்கிறது மறைமுகமாக குறிப்பிடுதல், இதுதான் இடக்கரடக்கல்ங்கிறது, இது சரியான ஒரு கூற்று. அடுத்து மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு தவறான கருத்து. ஏன்னா அமங்கலமான சொற்களை மாற்றி மங்களமாக குறிப்பிடுறது தான் மங்களம். இங்கே இப்படி தவறாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடக்கல் மங்களமாகும், இதுவும் ஒரு சரியான கூற்று. சரி, இப்போ ஆப்ஷன் பாருங்க. இது வந்து ஆப்ஷன் பி தான் இதில் சரி. எப்படின்னா 1 சரி, 2 தவறு, 3 சரி. இதுதான் சரியான விடை. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இந்த மாதிரி கூற்று கொடுத்து இதுக்கு வந்து கேட்டால் எது சரி எது தவறு அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியணும். சரி, அடுத்த 71வது கேள்வி. வெண்பாவிற்குரிய ஓசை. வெண்பாவிற்குரிய ஓசை துள்ளல், தூங்கல், அகவல், செப்பல். இப்படிலாம் டைரக்ட் கொஸ்டின் தான். வெண்பாவிற்குரிய ஓசை இந்த 4 ஆப்ஷனில் எது ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் டி செப்பல் ஓசை. 72வது கேள்வி. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ இதில் வந்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. நம்ம இதை பொருத்தணும். இந்த ஒரு சைடு ஃபுல்லாகவே என்ன நூல் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு ஃபுல்லாக அது எழுதினவங்க யாருன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பொருத்தணும். இப்போ இந்த சைடு ஃபுல்லாக என்ன பண்ணால் முல்லைப்பாட்டு, காசி காண்டம், சிலப்பதிகாரம், காலக்கணிதம் அப்படின்ட்டு 4 நூல் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாக கண்ணதாசன், இளங்கோவடிகள், நப்பூதனார், அதிவீரர், ராம பாண்டியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எப்போவுமே நமக்கு இதில் எது ஈஸியோ அதை நம்ம பொருத்தணும். ஸோ இதுலேருந்து பொருத்தி இதில் என்ன ஆப்ஷன் எடுக்கணும். சரி, இப்போ ஆன்சர் பார்க்கலாமா?
முதல்ல சிலப்பதிகாரம்னாலே எல்லாருக்கும் தெரியும். சிலப்பதிகாரம்னா இளங்கோவடிகள். ஸோ சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் அப்படி சி குறிச்சிக்கிறோம். அடுத்து முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டுனாலும் நப்பூதுனார், இதுவும் எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஏ குறிச்சாச்சு. இந்த மாதிரி தான் அதாவது பொறுத்துக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி தான் குறிக்கணும். அடுத்து காசி காண்டம். இதில் வந்து உங்களுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி தான். இந்த ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இப்போ அடுத்து காசி காண்டத்துக்கு என்னன்னு குறிக்கலாம். காசி காண்டம் வந்து அதி வீர ராமபாண்டியன், அதாவது இதுதான் ஏக்குள்ள ஆன்சர். சாரி அதாவது இது ஏ இல்லை, காசி காண்டம் வந்து பி. ஸோ அதாவது காசி காண்டம் வந்து அதிவீர ராமபாண்டியன். மீதி என்ன இருக்கு? காலகணிதம். மீதி யாரு? கண்ணதாசன். சரி, இப்போ இந்த எல்லாமே நம்ம பொருத்திட்டோம். இதுக்குள்ள ஆன்சர் எதுல இருக்குன்னா அந்த பி தான் இதுக்குள்ள ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதுக்குள்ள ஆன்சர். அடுத்து 73வது கேள்வி. படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் எது? படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம். ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 4. நாடகம், கதை, கவிதை, கட்டுரை. விடை பார்க்கலாமா? ஆப்ஷன் சி கவிதை. இதுதான் இதோட ஆன்சர். அடுத்து 74வது கேள்வி. தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவர் டேஷ், பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுவர் முறையே. அப்படி 2 பேர் டேஷ் முறையே. 2 பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து நமக்கு வந்து மக்கள் கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறது யாரு? இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வாணிதாசன், பெருஞ்சித்திரனார். அடுத்து பாரதியார், கண்ணதாசன், ந. பிச்சுமூர்த்தி, மு. மேத்தா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், உடுமலை நாராயண கவி. ஃபர்ஸ்ட் இதில் வந்து நம்ம எப்படி ஆன்சர் பார்க்கணும் அப்படின்னா, மக்கள் கவிஞர் அப்படின்னா யாரு? மக்கள் கவிஞர்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அப்போ ஆப்ஷன் டியா தான் ஆன்சர் இருக்கும். அடுத்து பகுத்தறிவு கவிராயர் வந்து உடுமலை நாராயண கவி. அப்போ ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் டியில் இருக்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் உடுமலை நாராயண கவியும். இதுதான் ஆன்சர். அடுத்து கடைசி கேள்வி 75வது கேள்வி பார்க்கலாம். சரி, இந்த 75வது கேள்வியை பார்க்கறதுக்கு முன்னால் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் என்ன மார்க் வந்திருக்கு, எத்தனை கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத ஆப்ஷனில் கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்லை, இதில் ஆன்சர் சரியாக உங்களுக்கு புரியலைனாலும் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடிக்கடி நம்ம டெஸ்ட் எழுதி ஒரு ப்ராக்டிஸ், அதாவது பயிற்சி எடுத்துகிட்டே இருந்தால் தான் நம்மளால் நல்லா நம்ம ஸ்டடீஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அங்கே போய் எக்ஸாம் எழுதுறதுக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி டெஸ்ட் எழுதி பயிற்சி எடுத்துக்கோங்க. சரி, இப்போ 75வது கேள்வியை பார்க்கலாம். தவறான தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு 4 தொடர் கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறுன்னு மட்டும் சொல்லணும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மஹால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு சரியான தொடர் தான். அடுத்து ஆப்ஷன் பி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியாவில் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. இது வந்து என்னதுன்னா கன்னிமாரா நூலகம் தான் இந்தியாவின் முதல் பொது நூலகம். அடுத்து உலகில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். இது சரியானது. அடுத்து கொல்கத்தாவில் தேசிய நூலகமே இந்தியாவின் பெரிய நூலகம்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சரி. இப்போ இதுல இருந்து எது தவறு? ஆப்ஷன் பி. அதில் என்ன தவறுன்னு பாருங்க. இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகம் போட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் பொது நூலகம் வந்து கன்னிமாரா நூலகம். அப்போ இதில் ஆன்சர் வந்து தவறானது வந்து ஆப்ஷன் பி. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. சரி, இப்போ 25 கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். இது மாதிரி நம்ம டெஸ்ட்லாம் வந்து 25 கொஸ்டின் தான் எப்போவுமே இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு 10 or 15 மினிட்ஸ்க்குள்ள அந்த டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம சேனலில் வந்து ரெகுலராக டெஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து எங்களோட சேர்ந்து அட்டன் பண்ணி அதில் என்ன மார்க் வருதுன்னு பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராக்டிஸ் வந்து எவ்வளோக்கு ப்ராக்டிஸ் எடுக்குமோ அவ்வளோக்கு நல்லது. ப்ராக்டிஸ் மேட் எ மேன் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ரெகுலராக டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிகிட்டே வருவோம். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.